வணக்கம் ஐஎஸ்எஸ் நேர்களே. இப்போ நீங்கள் அந்த தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இன்ஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன சின்ன வீடியோக்கு யங்கர் ஜென்ரேஷனில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ லாஸ்ட் வீடியோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 50,000 பேரோ பார்த்துருக்காங்க அந்த இன்ஸ்டாவில். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு கான்செப்டில் தான் நம்ம பண்ணுறோம். இட்ஸ் ஆல்வேஸ் நாலேஜ் வித் டேட்டா. டேட்டா இல்லாமல் நாங்கள் எப்பயுமே பேசுறது இல்லை. பிகாஸ் டேட்டா இஸ் ஒன் விச் கிரெடிபிலிட்டி கொடுக்கும். இவ்வளோ வருஷமாக நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்னா நம்ம டேட்டாஸ் தான் எப்பயுமே பேசுவோம். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு இன்வெஸ்டர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், சார் இந்த மாதிரி ஒரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் விற்றுட்டு ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கி போட்டுலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் எதனால இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கள் அப்பா வாங்கி வச்சுருந்தாரு, அது பார்க்கும்போது நல்ல ரிட்டர்ன் வர மாதிரி வருது. அதனால் நம்ம ஈக்விட்டிலாம் விற்றுட்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டலாமா சார் அப்படின்னு கேட்டிருந்தார். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள், நம்ம அப்புறம் அதோட நம்பர் அரைவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈக்விட்டி மார்க்கெட் நம்பர் அரைவ் பண்ணி எது பெஸ்ட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இப்போ நாம் சொல்கிறத விட நீங்களே டிசைட் பண்ணோம். ஏன்னா நம்மளோட நோக்கமே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களை ஒரு இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர் ஆக்குறது தான் எங்களோட வேலை. நீங்கள் எங்களோட அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறீங்க, பிஸ்னஸ் பில்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களோட வெல்த்தை கிரியேட் பண்ணிங்க, அது ஓகே. பட் எங்களோட இன்வெஸ்டர்ஸ் யார் யார் இந்த வீடியோ பார்க்குறோம் அவங்களாம் இன்ஃபார்ம் இன்வெஸ்டர் ஆக்குறது தான் எங்களோட வேலை. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன சொன்னோம், சரி நீங்கள் டேட்டா சொல்லுங்கள், அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுங்கள் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் சொன்னார், எங்கள் அப்பா வந்து 1993-94 அடையாரில் ஒரு லேண்ட் ஒரு வாங்கியிருந்தார் சார். அது வந்து 7.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு. இப்போ இதே இடத்துல அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வந்து 3.35 crore போயிட்டுருக்கு சார். அப்போ நான் 7.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு 3.35 crore பயங்கரமான க்ரோத் தானே ஆயிருக்கு. அப்போ அது எனக்கு மேக் சென்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் அடுத்த கேள்வி கேட்டேன், ரொம்ப முதலீட்டாளருக்கு இது பேசிக்காக எப்பயுமே ஒரு தப்பு பண்ணுவாங்க. வாங்கின வேலை இப்போ வேலை ரெண்டு வண்டியும் கம்பேர் பண்ணோம். நான் கேட்டேன், என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் நீ நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சார் அது தெரியாது சார், அமௌண்ட்டை பார்த்தா பெருசாக இருக்கே சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் சொன்னேன், முதல்ல நம்ம எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்த்துலாம் தென் வில் கோ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1993-94 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதுக்கு நீங்கள் 3.35 crore போயிட்டு இருக்குன்னா 14% ரிட்டர்ன் வந்திருக்கு. இது எப்படி நம்ம அரைவ் பண்ணோம்னா, இன்னைக்கு அந்த ஏரியாவில் வந்து கிரவுண்டு 4.5 கோடி அப்படி போயிட்டு இருக்கு. இதே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி போனால் 5.5 கோடி போகுது. இவங்க வச்சிருக்கிற இடத்துல 4.5 கோடி ரூபாய் போயிட்டு இருக்கு. இவங்களோட ஏரியா 1850 ஸ்கொயர் ஃபீட். 1850 ஸ்கொயர் ஃபீட்னா இன்னைக்கு அதோட வேலை க்ளோஸ் டு 3.35 crore கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. அப்படின்னா இட் டிரான்ஸ்லேட் டு 14% ரிட்டர்ன். 14% கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி 14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதில் ஒரு சான்ஸ் என்னன்னா, இவங்க அந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிற டைம் அடையார் வாஸ் நாட் தட் ஃபேமஸ். இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. 95ல் அடையார் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஏரியா. பட் நாட் ஒன்லி இந்த மெயின் ரோட்ஸ், இன்னர் ரோட்ஸில் அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியலாக இருந்தாலும் கிடைக்காது. ஸோ 14% இஸ் குட் ரிட்டர்னாக பேட்டர்னா எக்ஸ்ட்ரீம்லி குட், வெரி எக்ஸ்ட்ரீம்லி குட் ரிட்டர்ன். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது நம்மளுக்கு. அப்போ நான் சொன்னேன், அந்த பீரியடில் நம்ம இன்னொரு ஈக்விட்டி ஃபண்டை ஒன்று ட்ரை பண்ணலாம். சரி, மார்க்கெட் எப்படி இருந்தது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. 1994 பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் குறியீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4500 இருந்தது. இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா சென்செக்ஸ் குறியீடு எவ்வளோ இருக்குன்னு? ஓகே, இந்த சென்செக்ஸ் பெஞ்ச் மார்க்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி வந்து 71,300 அண்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ அங்கேருந்து இவ்வளோ க்ரோ ஆயிருக்கு. 4,500 to 71,000 பெரிய நம்பரா சின்ன நம்பரா நீங்கள் அதை ஒரு கால்குலேட். அதுக்கப்புறம் நான் வரேன். அப்போ நம்ம பார்த்தோம், சென்செக்ஸ் உண்டி எடுக்கிறதுக்கு ஃபண்டு எப்பயுமே பெட்டர். ஏன்னா ஃபண்டு வந்து மேனேஜர் வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபண்ட் மூவ்மெண்ட்டை ஸ்டாக்ஸை மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம பார்த்தோம், எந்த ஃபண்டு 1993-94 லான்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபண்டை எடுத்து நம்ம பார்க்கலான்னு சொன்னோம். அப்போ பார்த்தா சென்செக்ஸை நம்ம குறியீடை வந்து கம்பேர் பண்ணோம். அதோட லார்ஜ் கேப்பை தான் கம்பேர் பண்ணோம், மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பேர் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஃப்ராங்க்லின் இந்தியா ப்ளூ சிப்னு ஒரு ஃபண்டை எடுத்தோம். அந்த ஃபண்டு அந்த 93லேருந்து எக்ஸிஸ்ட் 30 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எடுத்துருந்தோம். அப்போ பார்த்தா ஃப்ராங்க்லின் இந்தியா ப்ளூ சிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இஸ் நாட் ஒரிஜினலி பிலாங் டு ஃப்ராங்க்லின் இந்தியா. கொத்தாரி பயனியர் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருந்தாங்க, அவங்கள்ட்ட தான் இவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ அவங்கள்ட்ட டேக் ஓவர் பண்ணி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டில் யாராவது ஒருத்தர் 7,50,000 ரூபாய் 1994 முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அதோட வேல்யூ 7.11 கோடி. அப்படின்னா எவ்வளோ பண்ணால் 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி 7,50,000 3.35 crore இருக்கிறது பெருசா, ஒரு 7,50,000 ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி 7.1 crore இருக்கிறது பெருசா? என்ன பெருசு பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் நம்ம இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 100%க்கு டிஃப்ரென்ஸ் மேலே இருக்குது ரிட்டர்ன்ஸ். ஓகே, 100% மேலே ரிட்டர்ன்ஸ்னா எவ்வளோ பர்சன்ட் இந்த ரிட்டர்னில் டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்க்கலாம். ஈக்விட்டி மார்க்கெட் ஹஸ் கிவன் 17%. 17 16.7%. எக்ஸாக்டாக சொன்னால் 16.7%.
அது வந்து 14% கொடுத்துருக்கு. எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 2.7%. அப்போ 2.7% 30 ஆண்டுகள் இருந்தால் 30 ஆண்டு காலத்துக்கு எவ்வளோ கொடுக்குது ரிட்டர்ன்ஸோட டிஃப்ரென்ஸு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 crore to 4 crore டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? லாங் டியூரேஷன் நீங்கள் ஹோல்ட் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் ஈக்விட்டிலையும் கிடைக்கும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் மார்க்கெட்டில். ஏன்னா நம்ம நிறைய பேசிவ் ஃபண்டு நிறைய பேசுகிறோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா 1994 சென்செக்ஸோட குறியீடு என்னன்னா 4500. அதே நீங்கள் 2004 வந்து சென்செக்ஸோட குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4500. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் சென்செக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க யாருமே ரிட்டர்ன்ஸ் பண்ணல. இன்பிடின் ஏறி இருக்கும், 5400 போயிருக்கோம், 5600 போயிருக்கோம், திருப்பி இறங்கியிருக்கோம். 10 இயர் ஒன்றுமே பண்ணாதவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரிட்டர்னே கிடைக்கல. பட் அந்த நேரங்கள்லையும் இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் அந்த ஏறும்போது இறங்கும்போது பெட்டராக போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணி இப்படி ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்காங்க. சென்செக்ஸ் 10%, இது 7%. நம்ம பார்த்துருக்கோம் 2.7%க்கே 3.5 crore டிஃப்ரென்ஸ் இருந்தால் 7% டிஃப்ரென்ஸ் இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. அப்போது ஆக்டிவ் ஃபண்ட்ஸு எப்பயுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நம்ம திருப்பி இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே வருவோம். அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார் எல்லாமே ஈக்விட்டி மார்க்கெட்டில் போடணுமா? அப்படி கிடையாது. ஒரு முதலீடு என்பது வந்து டைவர்சிஃபைடாக இருக்கணும். நம்ம திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம். டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவைலபிள் ஃபார் எனி ஹியூமன் பீயிங் சொல்கிறோம் நம்ம. அப்போது நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, இப்போ நீங்கள்கிட்ட ஒரு 1.5 crore இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு ஒரு 75 lakhs ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கிடைக்குன்னா அது 75 lakhs கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 75 lakhs ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் அன்றைக்கி வந்து கம்பேரிசனில் வந்து எல்லாமே லார்ஜ் கேப்பில் பண்ணியிருந்தோம். இதே அன்றைக்கி ஒரு சூழ்நிலையில் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு 9 to 10 கோடி ரூபாய் போயிருக்கும். ஏன் கேட்டால் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு அந்த லாங்கர் டியூரேஷனில் தே ரியலி கிவன் 3-4% ஓவர் அண்ட் அபோவ் த லார்ஜ் கேப் கொடுத்துருக்குறாங்க. அப்போது அவ்வளோ இருந்திருக்கும். அப்போது நம்ம நெக்ஸ்ட் இன்னைக்கு முதலீடு பண்ணால் என்ன பண்ணோம்? நம்ம லார்ஜ் கேப், மல்டி கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் பிரித்து முதலீடு பண்ணுவோம். ஸோ இப்போ இது அளவுக்கு ரிட்டர்ன் எடுக்கலாம், இதோட ஜாஸ்தி எடுக்கலாம். அப்போது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா ஈக்விட்டியான்னு கேட்டால் 2 இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்? ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் வருமானம் வர்றதுக்கு நம்ம ரியல் எஸ்டேட்டில் வச்சுக்கிறோம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு பேசிவாக பில்ட் ஆகுது, ஆனால் அட் டைம் மெச்சூரிட்டி நம்ம எடுக்கலாம். அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வியோட கேட்டுக்கலாம், சார் ரியல் எஸ்டேட் ப்ரைஸ்னால் மாதம் ரெண்ட் வரும் சார், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சார் ரெண்ட் வரும்? வராது. அப்படி அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். நீங்கள் பாருங்கள், இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து மாதம் எடுக்கணும். இப்போ ரெண்ட் இவருக்கு 1.5 லட்ச ரூபாய் அந்த இடத்துல வருதுன்னு சொன்னார். ரெண்ட்டு 1.5 லட்ச ரூபாய்னா கிட்டத்தட்ட வந்து 18 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு வருது. நீங்கள் 3% இந்த 7 crore 3% எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 lakhs கிட்டத்தட்ட வரும். அப்போ அந்த அளவுக்கு எடுக்கலாம் இல்லையா? வெறும் 3% வித்ட்ரா பண்ணுறீங்க. பேங்க்ல போய் போட்டிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் போட்டிங்கன்னா 8% கிடைக்கும். பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் 7-8% கிடைக்கும். இது உங்களுக்கு 3% 2 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. 21 லட்சம் கிடைக்குது. அப்போது நம்மளுக்கு அதே 17 கிட்டத்தட்ட 1,80,000 rupees கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டல் மந்த்லி இன்கம் வர வரை. இப்போது ஒரு அசெட் கிளாஸ்க்கு இன்னொரு அசெட் கிளாஸும் கம்பேர் பண்ணணும், அது சேமாக இருக்கணும். ஈக்விட்டினா ஈக்விட்டியோட கம்பேர் பண்ணணும். ஈக்விட்டி எடுத்து வந்து ரியல் எஸ்டேட் கம்பேர் பண்ணுறது இட்ஸ் நாட் அ லாஜிக்கல் ஐடியா. பட் ஸ்டில் நம்ம எதுக்காக இது கம்பேர் பண்ணுறோன்னா எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு லாஜிக்கு. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, ரெசிடென்ஷியல் விட ஜாஸ்தி, அதே நேரத்தில் ஈக்விட்டி அதோட ஜாஸ்தி கொடுக்குது. அதனால நம்ம முதலீடு பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பெட்டரான ஒரு ரிட்டர்ன் இருக்கணும். இப்போ நீங்கள் 50% கமர்ஷியல் 50% ஈக்விட்டியில் போகிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கலாம்? 14% கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் 17% ஈக்விட்டி, ரெண்டோட ஆவரேஜ் எவ்வளோ வந்திருக்கும்? 15.5% வந்திருக்கும். அப்போ 15.5% குட் ரிட்டர்னா பேட் ரிட்டர்னா வெரி குட் ரிட்டர்ன். அதனால் என்னுடைய சஜஷன் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு இருக்க பணத்துக்குள்ள அசெட் அலோகேஷனில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர் myAssetsConsolidation.com. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முறை வர்றீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட்டில் ஈகராக இருந்தால் அவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்விட்டியில் தான் இன்ட்ரெஸ்ட், வீடு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா எங்கள் ஜென்ரேஷன் எல்லாம் வீடு வேண்டாம், நாங்கள் முதலீடு பெருக்கணுன்றாங்க, அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு போடும், அது உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, வில் ரீகன்சிடர். அப்போ வேணவர் நாங்கள் டைம் வரும்போது உங்களை கன்சிடர் பண்ணுறோம். திஸ் இஸ் சுரேஷ் பார்த்து சைனிங் ஆஃப் ஒன்ஸ் அகேன். பை.